அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்ன மாதிரி டாஸ்க்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றது அனைத்து விதமான டாஸ்க்குமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து சிவி மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, சிவியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் லிங்க் அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சேனல் லோகோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஸோ இந்த மந்த் எண்டில் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர் ரீடர் போன்ற பதவிகளுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ப்ராசஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த மந்த் எண்டில் அது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஓஏக்கும் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வர அந்த இன்டிமேஷன் அப்படின்றது எதுவுமே அவங்க கொடுக்கல. மேபி அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி மூன்றாவது இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 200 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்றது எழுதியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 70 மதிப்பெண்கள் அப்படின்றத அதில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிவி அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஒரு 30 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 200 மதிப்பெண்கள் அப்படின்றதுக்கு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் ஆஃப் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிடுவாங்க அஃபீஷியல் வெப்சைட்டில். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற அந்த நம்பர் அப்படின்றது பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அடுத்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வென்யூ அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து சென்னையில் தான் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனைத்து மாவட்டத்தினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மேபி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் அப்டேட் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெக்யூப்மெண்ட் செல்லில் வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். ஸோ வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வர சொல்லிடுவாங்க. ஸோ வர சொல்லிட்டு அங்கே தான் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கடந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாகவே சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ரேஷியோ வந்து ஒரு 1:5 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 10 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வர்றப்போ பார்த்திங்கன்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் ஸோ அந்த 50 பேரில் வந்து ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய மார்க் அப்படின்றத அவங்க கன்சிடர் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வச்சுருந்தாங்க. டோட்டலாகவே நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூலையும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மார்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வந்து 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி அதாவது இன்டர்வியூ ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி தான்
டோட்டலாக அந்த லிஸ்ட் அப்படின்றது ஃபைனல் லிஸ்ட்ன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்சிடர் பண்ணல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான் அந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிங்க, சார் கட் ஆஃப் வந்து எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 மதிப்பெண்களுக்கு வந்து மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம். ஏன்னா 1:5 ரேஷியோ அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 மதிப்பெண்கள் அல்லது 80 to 82 மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஃப் ஸ்கோர் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டாஸ்க்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்படின்றத இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் வைஸாக தான் வந்து அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் அப்படின்றது சேஞ்ச் பண்ணி தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன டாஸ்க்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெற்றிலை கொடுத்து அதில் வந்து தோரணம் அப்படின்ற மாதிரி கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தோரணம் வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ வந்து வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளில் வந்து வச்சிடறாங்க. ஸோ வச்சுட்டு நூலும் கொடுத்துட்டு இங்கே வந்து தோரணம் மாதிரி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மங்கி பூவில் வந்து பார்த்திங்கன்னா மாலை மாதிரி கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் டைம் பீரியட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தண்ணி கேன் இருக்குல்லையா, தண்ணி கேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கேனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கேன் வந்து அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே வந்து தண்ணி கேன் வந்து தூக்கி வைக்கிறீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சார்ட்டில் வந்து இமேஜ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு சார்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த சார்ட்டில் வந்து இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 முதல் 20 இமேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 3 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஷோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னென்ன இமேஜ் பார்த்தீங்களோ வந்து ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன இமேஜ் பார்த்துருக்கீங்க அப்படின்றது நீங்கள் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் காமிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இமேஜ் இருக்குன்னு எழுதுங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் மாதிரி சொல்லி அந்த மாதிரி வந்து டாஸ்க் அப்படின்றது பண்ணியிருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக டாஸ்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நாட்கள் போனவங்களுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து போனவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் ஷர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பட்டன் இல்லாமல் ஒரு ஷர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்து ஸோ அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை பட்டன் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து வைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து அவங்க செக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து பட்டன் மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதாவது கிளாத்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 விதமான கிளாத் அப்படின்றது கொடுத்து ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மடித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கோலம் வந்து போட சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபைலிங் ஒர்க், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த புக்லெட் மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதாவது உங்களுக்கு ஒரு ஊசியும் நூலும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெமரி பவர் செக் பண்ணுறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு அந்த ஃபைலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் ஒர்க், அதாவது பார்த்திங்கன்னா தைக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் வந்து நீங்கள் எப்படி நீட்டாக வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த டேபிளை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்க டாஸ்க்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூவில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு அந்த இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான அந்த ஒரு ஒரிஜினல் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படி தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களே அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐடி, ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பேசிக்காக முதல்ல உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த க்ளீனிங் ஒர்க் சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு
ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி க்ளீனிங் ஒர்க்காக வச்சுக்கிருவீங்க, ஸோ டேபிள்லாம் எப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க, ஃபைலிங் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவு கடந்த ஆண்டு நான் நடைபெற்றது வந்து பேஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபைலிங் ஒர்க் தெரியுதா அப்படின்றத மேஜராக பார்க்குறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபைலிங் ஒர்க் மீன்ஸ் வந்து எப்படின்னா அந்த தைக்க தெரியுதா அப்படின்ற நாலேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டாஸ்க் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ வந்து மேபி ஏதாவது அப்டேட் இருந்து அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ கடந்த ஆண்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஆகிக்கோங்க. மேபி இந்த வருடங்கள் வந்து சேஞ்சஸ் இருக்கான்றது தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதேனும் அப்டேட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து விதமான அந்த ரெக்யூப்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், ஜூனியர் பிஎல்எஃப் ரிசல்ட் வந்தாலும் சரி, அடுத்து என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.